நீ காசு பணத்தை வைத்து விட்டு செல்ல நினைக்கிறாய். நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ பெரிய வீட்டை வைத்து விட்டு போக நினைக்கிறாய். நான் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்து விட்டு போக நினைக்கிறேன். நீ தங்கத்தை வைத்து விட்டு போக நினைக்கிறாய். நான் தண்ணீரை வைத்து விட்டு போக நினைக்கிறேன். நீ சொத்தை சேர்த்து வைத்து விட்டு போக நினைக்கிறாய். நான் நஞ்சில்லாத நல்ல சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே எனக்கு ZY பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த நாட்டில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லோருக்கும் உயர் பாதுகாப்பு. பாதுகாப்புன்னு ஒரு கூட்டம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நான் தான். ஒருத்தன் இல்லை. ஏன்? நாங்கள் தான் இந்த நாட்டிற்கே பாதுகாப்பு. காவக்காரனுக்கு எதுக்குடா ஒரு காவக்காரன்? அவன் கருப்பணசாமி ஐயனாருக்கு எதுக்கு ஒரு ஒரு சாமி எதுக்கு? அவனுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சாமி? முதலமைச்சராகி போய்கொண்டிருக்கிறார் தாத்தா வாகனத்திலே. முன்னாடி காவல்துறை வண்டி ஓய்ங் 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 என்று கத்திக்கொண்டு போகிறது, சைரன் ஒளியை எழுப்பி கொண்டு. இந்த அவனை நிப்பாட்ட சொல்லுன்னே. நிப்பாட்டிட்டு வர்றாரு, இறங்கி போறாரு. நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிட்டு போற, என்ன பிரச்சனை உனக்குன்னு? ஐயா பாதுகாப்பு. பாகிஸ்தானுக்குள்ள போறேன், சொந்த நாட்டுக்குள்ள போறேன். போப்பா, தெண்ட செலவு, பெட்ரோல் செலவு, போய் வண்டியை போய் ஸ்டேஷன்ல நிறுத்து, போ. இது காமராஜர். இன்றைக்கு முதலமைச்சரோ அமைச்சரோ வீட்டை விட்டு கிளம்புகிறார் என்றால் 3 மணி நேரத்திற்கு முன்பு சாலையை மறித்துவிடும். வழி நெடுக இருபக்கமும் காவலர்கள். அவனுக்கு எந்த கழிவறை வசதி, ஒரு இல வசதி இருக்காது. வெயிலோ மழையோ அவன் நின்றுகிட்டே இருக்கணும். அப்படி என்னதான்டா புடுங்குனீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இவர்கள் தான் வாக்கு கேட்கும் போது வந்து கூட்டத்தில் நின்று அப்படி ஆரத்தி எடுக்கும்போது அப்படியே சிரிப்பார்கள். அப்படியே அந்த ஆரத்தி தட்டில் இருக்கிற அந்த ஆரத்தி தண்ணியில் ஆசிட்டு ஊற்றி இருக்கும்னு கவலைப்படுறதில்லை. அப்போ பயப்படுறதில்லை. அப்படியே போய் கும்பிட்றது, அம்மா அம்மா அப்படின்னா. அப்போ கத்தியை வச்சு ஒருத்தர் இடுப்பில் குத்திடுவான்னு பயப்படுறதில்லை. அப்போல்லாம் பயப்படுறதில்லை. அதிகாரத்துக்கு வந்த பிறகு பயப்படுறது. ஏன்னா அங்கே சொன்ன எதையும் இங்கே வந்து செய்கிறதில்லை. அதனால ஏதாவது பண்ணிடுவானோ, யாராவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறது. ஆனால் அந்த தலைவன் வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதில்லை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனதில்லை. அதனால் அவனுக்கு பயம் இல்லை. அவன் பேர பிள்ளைகள் எங்களுக்கும் பயம் இல்லை. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது அந்நியர்களுக்கு அல்ல. என் ஆத்தாளப்பன், என் மாமன் மச்சன், என் பிள்ளைகளுக்கு, எங்கள் சொந்தங்களுக்கு. அதனால் எவ்வளவு கூட்டமானாலும் நீ பாரு. அக்டோபர் 30 நான் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கு வணக்கம் செலுத்த வருவேன். காவலர்கள் குறுக்க மறிப்பாங்க. ஐயா எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, ஐயா ஒழுங்கு பண்ணியாச்சு, சரன்னு போயிட்டு மாலையை போட்டு வணக்கம் செலுத்த வேண்டியதாயான்பாங்க. சரி போங்கம்மா. கொஞ்ச தூரம் போனவொன்னே ஆளை காணாம போயிடுவாங்க. நல்ல கூட்டம் எங்கே இருக்கோ அன்னை என்னை விட்டு போயிடுவாங்க. சரி கூட்டத்துக்குள்ளே உள்ள தள்ளி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் கூட்டமும் நாங்களும் தான். என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். நீங்கள் வாட்டுக்குறீங்க. எங்கள் கூட்டத்தில் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, சட்டத்திற்கு கேடான நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? நடக்காது. ஏன் இது காவாலி கூட்டம் இல்லை, கருத்தியல் கூட்டம். இவர்கள் 100 ரூபாய் கொடுத்து விட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்து கொள்வார்கள். ஒவ்வொன்றும் அவர் ஆட்சியில் நடந்த ஒவ்வொன்றையும் நீ நினச்சி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு மனுஷன் ஆட்சி செஞ்சுருக்கானான்னு நினைப்பீங்க. ஒரு பிள்ளைக்கு கண் பார்வை போயிடுது. கண் பார்வை போனோன்னா பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி ஐயா வெளிநாட்டில் போய் கண் பார்வை சிகிச்சை செஞ்சுக்கணும், அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும், அதுக்கு கடவுச்சீட்டு வேணும், அப்போது இருந்தால் தான் போக முடியும். இவங்க 2 மாதம் ஆகுங்கிறாங்க. அது ஒரு முறைன்னு வச்சுருப்பாங்களே, ப்ரொசீஜர்னு வச்சுருப்பாங்க. அது 2 மாதம் ஆகுன்றாங்க அப்படின்னு. அப்போ அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன பிரச்சனை? அது வந்து எப்படி பார்த்தாலும் இந்த சட்ட முறைகளெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு, விதிமுறையெல்லாம் செய்கிறதுக்கு, ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு 2 மாதம் ஆகும்னு கோவமாயிடுறாரு. ஏய் படிச்சிருக்கியா நீ? அறிவு இருக்கிறான் தானே நீ? தேசிய கீதம் பாடப்படும் போது எந்திரிச்சு நிற்கணுங்கிறது மரபு. அந்த நேரம் ஒரு குழந்தை கிணத்துக்குள் விழுந்து விட்டால் உடனே போய் குதிச்சு குழந்தையை காப்பாற்றணுங்கிறது மனித இயல்பு. இப்போ நீ என்ன செய்ய போற? சட்டம் அது, விதியாது, தூய்படியா? உன் சட்டம் அந்த பிள்ளைக்கு கண் போச்சுன்னா தருமா? முதல்ல உடனடியாக எல்லாத்தையும் சட்டம் பாஸ்போர்ட் கொடுக்குறது, கடை வச்சுட்டு கொடுக்குறது ஏற்பாடு செய்யணும். அதுதான் காமராஜ்.
நம்முடைய தாத்தா காந்தியினுடைய உதவியாளர் அந்த ஜேசி குமரப்பா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. மிகப்பெரிய தியாகி, பேரறிஞன். பொருளாதாரத்தை அவன் பிரித்து போட்டு எழுதியிருப்பான். நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கணும். ஜேசி குமரப்பாவுடைய புத்தகத்தை என் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும். அதெல்லாம் சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம் எல்லாவற்றையும் எழுதியிருப்பார். அதை நான் எடுத்து பேசியிருக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அடாவடி பொருளாதாரம் அவர் எழுதியதுதான். நான் ஒரு வேளாண் குடிமகன், தோட்டத்திலே கரும்பு ஓடுவேன், வாழை வளர்ப்பேன். 6 மாத காலம் 1 வருட காலம் நான் உழைத்து அதுக்கு உரமிட்டு வரப்பு கட்டி தண்ணி விட்டு தோகையை கிழித்து எல்லாம் வைத்து நான் அதை வளர்த்திருப்பேன். கரும்பு விளைஞ்சிருக்கும், வாழை தார் விட்டு நாளைக்கு அறுக்கலாம் என்று நான் பார்த்து விட்டு செல்லுகிற போது யானை வந்து கரும்பு தோட்டம் முழுமைக்கும் நாசம் பண்ணி தின்று அழித்து விட்டு போகும். குரங்கு வந்து வாழைத்தார் முழுக்க தின்னு நாசம் பண்ணி விட்டு போகும். யானை வந்து தின்னு நாசம் பண்ணி விட்டு போகும். இந்த குரங்கிற்கும் இந்த யானைக்கும் இந்த தோட்டத்தில் விளை வைத்த கரும்புக்கும் வாழைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு துளி உழைப்பு அதனுடையது இருக்கா? இல்லை. ஆனால் பயனை மொத்தத்தையும் அது அனுபவித்துக் கொண்டு போகும். இதுதான் அடாவடி பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுபோல கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, அதில் வர வேண்டிய லாபம், கிடைக்க வேண்டிய லாபம் எனக்கு வர வேண்டியது. ஆனால் 18 விழுக்காடு 20 விழுக்காடு வரி என்று எடுத்துக்கொண்டு போவது, இதுதான் அடாவடி பொருளாதாரம் என்று அன்றைக்கு எழுதியவன் நம்முடைய தாத்தன் சேசி குமரப்பா அவர்கள். அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு வரும்போது தாத்தா முதலமைச்சர் பெரிய வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த அதிகாரிகள் இல்லை, ப்ரொசீஜர், அது பிரசிடென்ஸ் இல்லை, அதுக்கு அந்த மாதிரி விதி இல்லை, முறை இல்லை. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. ஏன்னால் அவர் எந்த அமைச்சராக இருந்ததில்லை, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை, சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை. அதனால் அவருக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இவர் சொல்றாரு, அவன் அந்த பதவியெல்லாம் விட மேலானவன், விடுதலைக்காக போராடிய தியாகி, அவன் போராடியதால் தான் நீ அதிகாரியாக நின்று என் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்கிறார். அவன் உழைப்பினால் வந்த சுதந்திரத்தில் தான் நீ இன்றைக்கு இந்த பதவியில் நின்று என் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறாய். அதனால் நீ சொன்ன இந்த பதவியில் இருப்பவனை விட அவன் மேலானவன் சேசி குமரப்பா. அவனுக்கு அரசு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணுன்றப்பல. இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்ததில்லைன்னு, இப்போ இருந்து நடக்கட்டும். என்ன உனக்கு அரசாணை, உத்தரவு, ஜீவோ அதானே நான் போடுறேன், கொண்டா, எழுதி கொண்டா, இன்னையிலிருந்து இதுதான் பிரசிடென்சி, எழுதி போடா அப்படின்னு முறையை மாற்றி ஜேசி குமரப்பாவுக்கு அரசு மரியாதையை கொடுத்த பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜ் அவர்கள். முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துறவில்ல, இந்த பக்கம் இவ்வளவு கோப்புகள் என்னன்னு கேட்குறவில்ல. இது ஒரு ரொம்ப முக்கியமான கோப்புகள். ஏன்னா 2ஆ ஏன் பிரித்து வச்சுருக்க, ஒன்றா வைக்க வேண்டியது என்னன்னு கேட்குறவில்ல. இல்லை இது ரொம்ப முக்கியமான கோப்புகள், உடனே கையெழுத்திடணும். இது முக்கியமில்லாத, கொஞ்சம் முக்கியமில்லாத கோப்புகள். முதலமைச்சர் மேசைக்கு முக்கியமில்லாத கோப்புகள்லாம் வருதா, ஃபைலெல்லாம் வருதான்னு கேட்குறவில்ல. இங்கே வைக்கப்பட்ட எல்லா ஃபைல்களும் எல்லா கோப்புகளும் முக்கியமானது தான். அதில் எல்லாத்துலேயும் எது முக்கியமோ அதில் முதல்ல படித்து கையெழுத்து போட்டுருணும். எல்லாத்துலேயும் கையெழுத்து போடணும். அதுதான் காமராஜ். அவன் எப்படிப்பட்ட தலைவன் நினைக்கிறேன். மருத்துவக் கல்லூரியில் 100 இடம், 100 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். 10 இடம் தான் இருக்குது. 10 இடம் தான் இருக்குது. முதல்வர் பரிந்துரைச்சா அந்த 10 இடம், அந்த 100 பேர் இதையும் எடுத்து பார்க்குறாரு, சான்றிதழையும். வெளியில் நிற்கிற எல்லா தலைவர்களும் பேசிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு போட்டு விடுவார் 10 பேரில், இல்லைன்னா சொந்த சாதிக்காரனுக்கு போட்டு விடுவார். அப்படி தான் வெளியில் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் நினச்சி பேசிட்டு இருக்கான். போன உடனே டக்குன்னு கையெழுத்து போட்டு 10 பேரை எழுதி கொடுத்துட்டு போயிடுறாப்புல. அங்கே போய் பார்த்தா தெரியுது, என்னையா 100 பேரில் ஒன்றையுமே பார்க்காம படக்குன்னு கையெழுத்து போட்டு வந்துட்டியில்லையா அப்படின்னு புரட்டி பார்த்துக்கிட்டே வந்தேன்னே. 100 இதையும் பார்த்தேன், இந்த சர்டிஃபிகேட்டை எல்லாம். அதில் 10 பேர் 10 பிள்ளைகளோட இதில் அப்பன் கையெழுத்துக்கு பதிலாக கைரேகை வச்சுருந்தான். 10 பேர் இது கைரேகை இருந்துச்சு. படிப்பு போய் சேரலைன்னு அவன் குடும்பத்துக்கு. அந்த கைரேகை வச்ச குடும்பத்தில் ஒருத்த வரட்டும்டா டாக்டரா, அதனால போட்டேன்டா 10 பேருக்குன்னா. அதனால தான் அவன் யார், பெருந்தலைவன். அதனால தான் பெருந்தலைவன். முதலமைச்சராகி வந்துடுறாரு தாத்தா. அதுக்கு முன்னாடி யார், இன்னொரு தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, இந்த பக்கம் மூதறிஞர் ராஜாஜி, எல்லாம் பெரிய கல்வியாளர்கள். நம்ம தாத்தா பெரிய கல்வியாளர் இல்லை, பெருசாக படிக்கல. இவர்களெல்லாம் இருந்த இடத்தில் படிக்காத காமராஜன் இருந்து எப்படி இதை நிர்வாகம் பண்ணுவான்னு எல்லாம் நினைக்கிறாங்க, குறிப்பாக அதிகாரிகள். அப்போ அது நிறைவேற்றப்பட்ட திட்டத்திற்கான வரைவு வருது. தாத்தா கையெழுத்திடணும். என்னதுன்னு கேட்குறாப்புல. இது ஜீவோங்கிறாங்க. ஜீவோனா என்னன்னு கேட்குறாப்புல. அவங்க சிரிக்கிறாங்க. பார்த்தியா, நான் சொன்னல ஜீவோனாவே என்னன்னு தெரியல இவருக்கு. ஐயா ஜீவோன்னா அது கவர்மெண்ட்டா, அது தெரியுது எனக்குன்னு, அது தெரியுது. இது என்னன்னு சொல்லு, இது யார் எழுதுனதுன்னு. அவர்களே அதிகாரிகளே எழுதி கொண்டு வந்து கையெழுத்து போட சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் தானே.
ஜீவோன்னா கவர்மெண்ட் ஆடு தானே, இங்கே நான் தானே கவர்மெண்ட்டு. நீ எழுதிட்டு வந்து கையெழுத்து போட சொன்னீங்கன்னா அது எப்படி ஜீவாவாக இருக்கும்னு கேட்குறாப்புல. இப்படித்தான் இவ்வளோ காலம் பண்ணிகிட்டு இருந்தீங்களா அதிகாரிகளாக சேர்ந்து? நீங்கள் நினைக்கிறதா ஏதாவது ஒரு நல்லது கொண்டு வந்தால் இதில் சட்டத்தில் இடம் இல்லை, அதில் இடம் இல்லை, இப்படியே சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்கீங்களா நீங்கள்? இப்போ நான் தான் கவர்மெண்ட்டு, நான் போடுறதான் ஜீவோ. இங்கே வா, நான் சொல்கிறத எழுதி அப்புறம் கையெழுத்து போட்டாள். இந்த நாட்டின் நிர்வாக முறையிலே மாத்திய மகான் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். சாதாரணம் கிடையாது. அவன் ஏன் பெருந்தலைவராக? தலைவனுக்கும் நல்ல மனிதனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் என்ன? பசிக்குதுன்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்குறான் பசிக்குதுன்னு ஒருத்தன் கேட்குறான். அப்போ நான் இந்தா 100 ரூபா போய் சாப்பிட்டு போ. இது ஒரு மனிதாபிமானம், மனிதன், அவ்வளோதான். ஒரு இளைஞன் வந்து பசிக்குதுன்னு கேட்குறான், இங்கே வா இந்தா 100 ரூபா சாப்பிட்டு நான் இங்கே இருப்பேன், சாப்பிட்டு திருப்பி என்னை வந்து இந்த இடத்துல சந்திக்கணும், சரியா? அப்படின்னு. சரி, இப்போ போயிட்டு வந்தாச்சு. வந்தவொடனே வா உட்காரு. உன் பேர் என்ன? என் பேர் காளீஸ்வரன். சரி, உங்கள் அப்பா பேர் என்ன? அப்பா எந்த ஊர்? நீ எந்த ஊர்? அவன் என்ன அந்த ஊர் பின்புலத்தில் என்ன தொழில் இருக்கா? வேளாண்மையா இல்லை வறண்ட நிலமா என்ன? சரி, அப்படியா? அப்பா எதுவும் வேலை பார்க்குறாங்களா? இல்லை. நீ என்ன படிச்சிருக்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். அப்படியா? அவன் சரி நீ போ. உன் ஊர் எல்லாம் கேட்டுக்கிட்டாப்புல. ஒரு பிஏ ஒரு பட்டம் படித்த ஒரு இளைஞன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசியோடு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கையேந்திரான் என்றால் இந்த நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞன் இப்படி படிச்சுட்டு வேலை இல்லாமல் பசியோடு சுற்றிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சு அந்த அத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சிந்திக்கிற ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தலைவன். இப்போ புரியுதா? அப்படி தாத்தா கும்பகோணம் ஒரு கல்லூரியில் பேச போகிறாங்க. பேச போகும்போது அந்த கல்லூரியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள்லாம் சோத்து கூட தூக்கிட்டு வர ஒரு அப்பத்தான். ஒரு தாய், அவள் வயசானவன், வந்தபோது கூட்டத்தில் எல்லாரும் இடித்து பிடிச்சிக்கிட்டு முதலமைச்சர் சுற்றிக்கும் இந்த கிளவி எப்படியாவது காமராஜரை பார்த்து பேசிடணும்னு நினைக்கிறான். அவள் முண்டி அடித்து ஐயா பார்க்கணுன்னு ஐயா அந்த அம்மா பார்த்துடுறாப்புல. அந்த அம்மா உள்ள விடுன்னே வாங்கம்மா என்ன பிரச்சனை? ஐயா எங்கள் பிரச்சனையை என் பிரச்சனையை தீர்த்து விடுங்கய்யா. என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா? ஐயா எனக்கு ஒன்றும் என் பிள்ளை வீட்டிலாம் ஒன்றும் எனக்கு கவனிக்கல, எனக்கு வயசாகி போச்சு, இந்த கூடையை தூக்கி தான் கஞ்சி உப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இது எத்தனை நாளைக்கு என் உடம்புல தெம்பு இருக்குது தான் இது பண்ண முடியும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கய்யா, எங்களுக்கு ஏதாவது மாதம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணுங்கய்யா. அப்படியா? சரி, அப்படியா? அப்போ என்ன பண்ணுற, ஏதாவது உதவுங்க என்னன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு 20 ரூபா எடுத்து கொடுக்குறாப்புல. அன்றைக்கி அது பெரிய காசு. அந்த அம்மா இந்த காசு வேணாம், நீ இன்னைக்கு கொடுத்துட்டு போயிடுவே, அப்புறம் அடுத்த மாதத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு கேள்வியை வைக்கிறான். யார்? அந்த கிளவி. உடனே தாத்தா யோசிக்கிறாப்புல. யோசிச்சுட்டு சரி போங்க, நான் பார்க்குறேன், ஆகட்டும் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு போயிடறாப்புல. வண்டியில் ஏறி போகும்போது இப்போ இந்த அம்மாவுக்கு மாதம் எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க கூட வர்றவங்க ஒரு 20 ரூபா ஆகும்யா. அப்படியா? இந்த மாதிரி மொத்தமாக இந்த பெற்றோர்களால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இருக்காங்கல்ல, நாடங்களும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க சொல்கிறாப்புல. எத்தனை ஆயிரம் பேர் இருக்கான் பாரு அப்படின்னா, ஒரு 2000 பேர். மாதம் 20 ரூபா 2000 பேருக்கு கொடுறா. இதுதான் தொலைநோக்கு, இதுதான் ஒரு தலைவனுடைய திட்டம். குடும்ப தலைவிக்கு சும்மா 1000 கொடுத்து ஓட்ட பறிக்கிறது இல்லை. அதனால தான் சொல்கிறோம், அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்த தலைவன் காமராஜன், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள் அவனுடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் தான். அதனால்தான் காற்று, கடல், மலை, மரம் எல்லாவற்றையும் நேசிக்க காரணம் அதனால்தான். நீ காசு பணத்தை வைத்து விட்டு செல்ல நினைக்கிறாய், நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ பெரிய வீட்டை வைத்து விட்டு போக நினைக்கிறாய், நான் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்து விட்டு போக நினைக்கிறேன். நீ தங்கத்தை வைத்து விட்டு போக நினைக்கிறாய், நான் தண்ணீரை வைத்து விட்டு போக நினைக்கிறேன். நீ சொத்தை சேர்த்து வைத்து விட்டு போக நினைக்கிறாய், நான் நஞ்சில்லாத நல்ல சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்தியா? தாத்தன் சோறு ஊட்டினான், அவனுக்கு ஒரு பேரன் சோறு ஊட்டுகிறான். அந்த பேரன் இந்த பேரன் தான். போட்டியே அவனுக்கு எனக்கும் தான். ஒரு காலத்தில் அவன் தாத்தன் சீமனுடைய தாத்தன் காமராஜர் நல்லாட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் நல்லாட்சி கொடுத்தானா. இதுதான் போட்டி. இவங்க ஆட்சி செய்ய கிடையாது, இவர்கள் செய்வது ஆட்சி அல்ல. அதை பேசி நம் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. திமுக ஒழிக அல்ல, அதிமுக ஒழிக அல்ல, நாம் தமிழர் கட்சி வெல்க வாழ்க, அதான் நம்முடைய கோட்பாடு. நேர்மறை சிந்தனை எப்போதும் 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்கும். இந்தி ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க அதான் எங்கள் கோட்பாடு.
எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல எங்கள் இலக்கு, நாங்கள் வெல்ல வேண்டும், அதுதான் எங்கள் இலக்கு. ஒவ்வொன்றிலுமே நம்முடைய தாத்தன் வியப்பு, இப்படி ஒரு மனிதன் செய்திருக்கிறான், ஏங்கியிருக்கானா என்று. இதெல்லாம் இது என்னங்க இப்படி ஒரு இவருக்கு சும்மா இதெல்லாம் ஒரு திரைக்கதையாக படமாக எடுத்தின்னு வச்சுக்க, பொய்யா எடுத்துருக்காங்கடான்னு சொல்லுவான். பூரா ரொம்ப கதையாக விடுறாங்கடான்பா. நீ ஆலியாரில் அணை இருக்கலாம், ஆலியார் டேம் போய் பார்த்துருக்கியா? கேரளாவிலேருந்து தண்ணியை கொண்டு வந்திருக்காப்புல. கேரளாவிலேருந்து மலையை இந்த பாரு, மலைக்கு அந்த பக்கம் தண்ணீர் கிடக்குது. இந்த மலையை உடச்சி போனால் தான் தண்ணியை கொண்டு வர முடியும். இவ்வளோ விஞ்ஞானம் இல்லை, இவ்வளோ அறிவியல் வளர்ச்சி இல்லை. இப்போலாம் அப்படியே அறுத்து கொண்டு போயிடலாம், அடுத்து எடுத்துடலாம். அன்றைக்கி சின்ன நாட்டு வெடிகுண்டுகள் தான். 3-4 கிலோமீட்டர் மலையை உடச்சி உள்ளே போனால் தான் அங்கேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ என்ன பண்ணுறாரு, வழி இல்லை, எப்படியாவது தண்ணியை கொண்டு வந்துடணும், பூமியை செழிப்பாக்கிடணும். போடுறாப்புல. அங்கே போட்டு உள்ளே போகணும், போயிட்டு வெளியில் வந்தால் பணம், செத்தா பிணம். இந்த மாதிரி ஒரு கடும் முயற்சியை தாத்தா எடுக்கிறாப்புல. வெடிகுண்டு வச்சு தகர்த்து எடுத்து அந்த தண்ணியை கொண்டு வந்து இன்றைக்கி ஆலியாரில் ஒரு அணையை கட்டி அந்த மண்ணில் பல லட்சக்கணக்கான ஏக்கரை இன்றைக்கி வளமான மண்ணாக ஆக்கியிருக்கான்னா, அவனை மாதிரி இதெல்லாம் தான் சாத்தியமில்லாதது என்று சொல்கிற ஒன்றை சாத்தியப்படுத்துவது. பார்த்தா எப்படியா மலையை குடைஞ்சிக்கிட்டு போய் தண்ணியை கொண்டு வர்றதுன்னு நினைப்போம், அவன் கொண்டு வந்தான். அதெல்லாம் தான் சாதனை. ஊட்டியில் போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரை யாரும் போய் படம் எடுக்காத இடத்துக்கு கூட்டி போங்கிற ஓட்டுநரை மலை உச்சியில் கொண்டு போய் இங்கே நிறுத்திருக்காவில். நின்று பேசிட்டு இருக்கும்போது இங்கே வரைக்கும் ரோடு போட்டது யாருன்னு கேட்டேன். காமராஜர் தான். நாப்பில் கலங்கி அழுதுட்டேன். அவன் பண்ண சாதனை யாரும் கிடையாது. இனியவளை கதை வசனம் எழுதுறதுக்கு வைகை அணையில் வந்து உட்கார்ந்துருந்தேன். அங்கே காவலராக ஒரு ஐயா இருந்தார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா அங்கே இருந்திருக்காரு. தாத்தா அணையை கட்டியிருக்காரு. அவரே நின்று கட்டியிருக்காப்புல. அந்த ஒரு மேஸ்திரி சித்தாலோட பேசணும், அங்கே பாரு பேசிட்டுருக்கா, ஏய் வாயடிக்காத வேலையை பார் என்று ஒரு மேஸ்திரி போல் நின்று வேலையை பார்த்து அந்த அணையை கட்டியிருக்காப்புல. அந்த அணைக்கு ஒதுக்கின பட்ஜெட்டு போக மீதி இருந்த பணத்தில் இன்னொரு இடத்தில் அணையை கட்டுவோம் என்று கட்டத் தொடங்கினார். ஆட்சி முடிஞ்சிட்டது, அதோடு நின்றுச்சு. அவரை மாறி ஒவ்வொன்றையும் பார்த்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்த தலைவன் எவனுமே கிடையாது. இன்னைக்கு மாதிரியா ஓராண்டுக்கு ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் ஓராண்டுக்கு 100ஆண்டு விழா அவர் விழாவை கொண்டாடுகிறார். ஓராண்டுக்கு எவ்வளவு பொருள் செலவு. செத்து போகும்போது சட்டப்பையில் 110 ரூபாயோட செத்து போன ஒரு தலைவன் 9 ஆண்டுகள் இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்த ஆண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க முடியுமா? பாரு ஐயா, முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி நாயுடு நம்முடைய பாட்டியே இதே விருதுநகரில் சந்திக்கிறாங்க. வீட்டில் சந்திக்கும் போது, எப்பா நான் என்ன ஒரு ஒண்டி கெட்ட இங்கே கிடக்கிறேன், அங்கே போய் என்னை சென்னையில் அவன் மெட்ராஸில் அவனோட வச்சுக்கிற கூடாதா, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடப்பேன்லன்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்ல, உடனே இவர் போய் நம்ம தாத்தாட்ட சொல்கிறார், அது சரிதான், அவளுக்கு இருக்கும்ல எங்கூட இருக்குன்னு ஆசையில் நானும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அவள் கூட இருக்குன்னு ஆசைப்படும் தான் ஆத்தா. ஆனால் ஆத்தாவை கொண்டாந்து இங்கே வச்சா எங்கள் அப்பத்தாவை பார்க்க வரேன்னு 2 பேர் வருவான், அத்தையை பார்க்க வரேன்னு 4 பேர் வருவான், இங்கேயே இருப்பான், இருந்துக்கிட்டு இங்கேருந்து ஃபோனை போடுவான், முதலமைச்சர் வீட்டில் இருந்து பேசுகிறேன்பான், நிர்வாகத்தை கெடுத்து போடுவான்னு. இன்றைக்கா இருந்தால் எவனே தெரியாது. ஐயா ஸ்டாலின் நான் உங்கள் அப்பா அப்படின்னவொன்னே போகிற வரவன்லாம் தண்ணியை போட்டு மோட்டர் பைக்கில் போகிறவன்லாம் போலீஸ் பிடிச்சா இருங்க எங்கள் அப்பாவுக்கு பேசுகிறேன்றான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பாருங்கள், வீட்டில் இருந்து முதலமைச்சர் வீட்டில் இருந்து பேசுகிறேன்னு நிர்வாகத்தை சீர்கெடுத்து விடுவான் என்று அச்சப்பட்டிருக்காப்புல. அப்படியெல்லாம் ஒரு தலைவனை நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் வியப்பாக இருக்கும், எப்படா இவர் இப்படி யோசிச்சார் அப்படின்ட்டு. ஒரு மிகப்பெரிய படிப்புங்கிறது நீங்கள் என்ன படிக்கலை படித்தவன் என்ன பண்ணான், படித்தவன்லாம் என்ன பண்ணான்னு இல்லை. படிப்பறிவையும் விட பட்டறிவே மேலானது என்பதை தன் வாழ்நாளில் நிரூபித்து காட்டிய பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என்பதை தன் வாழ்நாளில் எல்லோருக்கும் உணர்த்தியவன் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். கல்விக்கு அறிவுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. நீ மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற கல்வி முறையில் இருக்கிறாய், அது அல்ல. கலப்பை கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி, தூண்டிமுள் கண்டுபிடித்தவன் அறிஞன், மண்வெட்டி கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி, ஆடிப்பத்தம் தேடி விதை என்பவன் பட்டறிவாளன், அவன் படிப்பறிவாளன் இல்லை. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று போதித்தவன் பட்டறிவாளன், படிப்பறிவாளன் இல்லை. அதனால இதை படிக்கலை அவர் அப்படின்னு இல்லை. மானுடனை நேசிக்க அறிவு தேவை, கல்வி தேவையில்லை இங்கே. அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இவங்கெல்லாம் படித்து வந்தாண்டா அதிகமாக ஊழல் லஞ்சம் கொள்ளை எல்லாம் செஞ்சு கேவலப்படுத்திக்கிட்டான் நாட்டை. படித்தவன்லாம் பாரு, எம்எஸ்சி எம்பிஏ படித்தவன்லாம் டாஸ்மாக் கடையில் சரக்கு ஊற்றி கொடுத்துக்கிட்டாண்டா. ஏன்னா வேலை இல்லை.
எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்து எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி இருக்கிறார். அத்தனை தொழிற்சாலைகளையும் மூடினார்கள் இவர்கள். ஒரு சர்க்கரை ஆலை கூட இன்னைக்கு கிடையாது. நீங்கள் இந்த ஆவணப்படத்தில் பார்த்த எந்த தொழிற்சாலையும் இன்னைக்கு இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டான். ஒரு தொழிற்சாலை கிடையாது. இவன் கொண்டு வரதெல்லாம் வெறும் நச்சு ஆலைகள். சிப்காடும்பா, அது யார் அந்த முதலாளி? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? என் தம்பி சொன்னான் பாருங்க, ஹரியானா மாநிலம் பிரிக்கப்படும் போது சண்டிகாரில் இந்த தொழிற்சாலை அங்கே வரணும்னா என் மக்களுக்கு நீ வேலை வாய்ப்பை கொடுன்னு கேட்குறான். இன்னொரு மாநிலத்தில், ஆனால் உன் சொந்த மாநிலத்தில் உன் நிலத்தின் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியுதா உன்னால? இல்லை. 1959 கொண்டு வந்த தமிழ்நாடு தேர்வாணைய ஒரு வரைவு, 30 விழுக்காடு வேற மாநிலத்தவர்கள் வந்து எழுதி கொள்ளலாம், 30 விழுக்காடு. மீதி 70 விழுக்காடு இந்த மாநில பிள்ளைகளுக்கு தான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இந்த டிஎன்பிசியில் வேலை வாய்ப்பு.